அவங்களாம் ஒரு தயாரிப்பாளராக அவன் பைத்தியம் போல பேசுகிறான். குழந்தைய ரோட்டில் விட்டாங்க, எல்லாம் படத்தெல்லாம் எல்லாம் முடித்து எல்லாம் பந்தோபஸ்த் பண்ணி குழந்தைய பெற்று அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் செஞ்சு எல்லாம் முடிஞ்சு அது வந்து கட்டினா வந்து இப்போ வந்து அது வந்து விளையாடணும், அவ்வளோதான். சும்மா அதை விட்டு இந்த உதாரணம் வந்து சரியான உதாரணம் கொடுக்கணும். ரோட்டில் விட்டாங்க, இல்லை படத்தை பாதியில் கட் பண்ண விட்டாங்களா, இல்லை பாதியில் விட்டு போயிட்டாரா? படம் எல்லாம் நடித்து முடிச்சாச்சு, டப்பிங் பேசி முடிச்சாச்சு, படம் ப்ரொமோஷன் ரெடி ஆகிடுச்சு, 18ஆம் தேதி ரிலீஸு. அந்த ப்ரொமோஷன் வராது போயிட்டு உன்னுடைய பிள்ளை அவன் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறான். யோகி பாபு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறார், படம் சக்ஸஸ். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. அதான் குழந்தை பிறந்துச்சு, அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு சொல்லி படாத்துட்டு இருக்கான் பைத்தியம் போல. படம் ரிலீஸ் ஆகுது, படம் ஓடுது. சும்மா அதை விட்டுட்டு இருக்குன்னா வந்து இது வந்து நல்லா தெரியுது உங்களுக்கு. யோகி பாபு மேலே சில வன்மம் இருக்குது, தயாரிப்பாளர்களுக்கு இருக்குது. அதுக்கு காரணம் கேட்டால் நமக்கு கால் ஷீட் கேட்குறான், கேட்டால் கொடுக்க மாட்டோம்னா அவங்களுக்கு கொடுக்குறான். இது மாதிரி போட்டி இதெல்லாம் நிறைய வரும். எல்லாருக்கும் அந்த சிக்கல் வந்துருக்கு. கடந்த காலத்தில் வந்து ரஜினிக்கு சிக்கல் வந்திருக்கு, கமலுக்கு எல்லாருக்கும் வந்திருக்கு, விஜய்க்கு எல்லாருக்கும் வரும். இவங்க கேட்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு வந்து இவங்க கால் ஷீட் கொடுக்கலன்னா உடனே வன்மத்தை கொட்டுவாங்க.